தனுசு லக்னம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பவுண்ட்ரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தன்னுடைய பவுண்ட்ரி என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? அது இவங்ககிட்ட அது ரொம்ப ஜாஸ்தி. இது ஆபத்து. இந்த இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா, இது ஆபத்தானது, இது பக்கம் போகாதன்னு வகல அந்த மாதிரி ரொம்ப ஆபத்துன்னு தெரிஞ்சால் பின்னாடி வந்துடுவாங்க. அது அவங்கக்கிட்ட ரொம்ப இது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், தன் ஃபேமிலிக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. தன்னுடைய குடும்பம், தனக்கு, தன்னுடைய ஃபேமிலி இதுக்காக எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். இவங்க நிறையா பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டாங்க 100% அச்சீவ்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு 100% மதிப்பு கொடுக்கணும், 100% எனக்கு இது இந்த ரிசல்ட் வரணும். அந்த ரிசல்ட் ஒரு 60% வந்தால் தே ஓன் ஹாப்பி. அவங்க வந்து ஹாப்பி இருக்காது இதில் அப்படின்ட்டு போயிடுவாங்க. சில பேர் பாதியில் கூட விட்டுட்டு போயிடுவாங்க. பாதியில்னா இந்த வேலை எனக்கு வேண்டாம், இதில் நான் என்ன கேட்டேன், 8000 கேட்டேன், நீ எனக்கு என்ன சொன்னேன், 7000 சொல்லியிருக்கேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் போவான்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. 1000 தானேன்ட்டு கிடையாது, விட்டுட்டு போயிடும். அது அவங்ககிட்ட இருக்கும். அது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தன் குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வளர்ப்பா. சமுதாயத்தில் போராடி ஜெயிக்கிறதுல தனுசு ராசிக்கு நிறையா பங்கு இருக்குங்க.